மக்களை இருங்க, இந்த வீடியோ வந்து தள்ளுறாதீங்க. இப்போ 1 வீக்கா வந்து 2 கொடூரமான நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அஜித் குமார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரித்தன்யா. ரெண்டுத்துக்குமே இந்த 2 கொடூரமான நியூஸுக்குமே காரணம் வந்து காமனாக இருக்கிறது நகை, அதாவது பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி வேலை வந்து கோயிலில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் கார் பார்க்கிங் பண்ண சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க அங்கே கோயிலுக்கு வந்தவங்க. அதனால என்ன இருக்கு, இவர் கார் வந்து பார்க் பண்ணியிருக்காரு. ஆனா கார்ல வந்து 10 சவரன் வந்து நகை இருந்துதான். அதை வந்து இவர் திருட்டன்னு சொல்லி ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்க ஒரு எஃப்ஐஆர் போடல, அவர் மேல வந்து கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, எதுவுமே பண்ணாம ஸ்பெஷல் டீம் வச்சு அவர் அவ்வளோ சித்திரவதை பண்ணி யூரின் போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளட்டே வந்து இருக்கு. அதெல்லாம் தாண்டி கண்ணில் மிளகாத்தூள் போட்டு சாவச்சிட்டாங்க. இது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஆகல, இத மாதிரி வந்து லாக்அப் டெத்து நிறைய வந்து ஆயிருக்கு. ஒருத்தர் தப்பே பண்ணாத ஒரு அப்பாவிய ஸ்டேஷனுக்கு கூட்டு போய், ஸ்டேஷன் கூட கிடையாது, ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுத்து கூட்டு போய் அடிச்சு சாவு அடிக்கிறதுக்கு போலீஸுக்கு யாரு அந்த ரைட்ஸ் கொடுத்தா சொல்லிட்டு ஜட்ஜே வந்து கேட்கிறாரு. ரெண்டாவது கொடூரமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரித்தன்யா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் முழுசா முடியல. 500 சவரன் வந்து டௌரி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆகும்போது 300 சவரன் வந்து போட்டு இருக்காங்க. அது பத்தாது, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 200 சவரன் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணி, பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ண வச்சுக்கிறாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கல, இவங்க ஃபேமிலியே மொத்தமா சேர்ந்து சாவ வச்சிருக்காங்க அவங்கள. இந்த சூசைடுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சொசைட்டி தான். கல்யாணம் ஆன பிரச்சனை, கல்யாணம் ஆகல பிரச்சனை, கல்யாணம் ஆயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்தா ஹஸ்பண்ட் ரொம்ப போட்டு அடிக்கிறாரு, எதனா பண்றாருன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைனா நார்மல், அவர் என்ன பண்ணாலும் அவர் கூட அடங்கி வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழணும்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சு, இதுக்கப்புறமா இது மாதிரி உயிர் போகக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா அந்த உறவை விட்டு போக பாருங்க. அதை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போக பார்க்காதீங்க. ஏன்னா நம்மள நேசிக்கிறவங்க வெளியே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து அஜித் குமார், ரித்தன்யா இந்த கொடூரமான நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.